மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு 19 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டுள்ள நிலையில் மோடியின் அமைச்சரவையில் இருந்து மத்திய அமைச்சர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். புதிய அமைச்சர்களுக்கு இன்று துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்திடம் கேட்போம். வணக்கம் அரவிந்த், புதிய அமைச்சர்களுக்கு இன்று துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படுமா? அது பத்தின தகவலை சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் இரண்டாம் முறையாக மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை இந்த விரிவாக்கம் நடைபெற்றுள்ளது. இதில் நீங்கள் கூறியது போல 19 புதிய நபர்களுக்கு இன்று வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளது. அதே போல மத்திய இணையமைச்சராக இருந்த சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குத்துறை இணையமைச்சராக இருந்த பிரகாஷ் ஜவடேகருக்கும் தற்போது அவர் பதவி உயர்த்தப்பட்டு கேபினெட் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த 19 பேருக்கும் அதே போல பிரகாஷ் ஜவடேகருக்கும் இந்த 20 பேருக்கும் அவர்களுக்குண்டான போர்ட்போலியோ இன்று மதியம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 1 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 2 மணிக்கு இவர்களுடைய போர்ட்போலியோ வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரவிந்த், அமைச்சரவையிலிருந்து 5 மத்திய அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதற்கான காரணம் குறித்து சொல்லுங்க. சரியாக 5 பேர். இதற்கு முன்பாக மத்திய அமைச்சரவையில் 64 நபர்கள் இருந்தார்கள் பிரதமருடன் சேர்த்து. தற்போது 5 பேர் அதிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார்கள். புதிதாக 19 பேர் இணைக்கப்பட்டுள்ளார்கள். மொத்தம் 78 பேர் இருக்கிறார்கள். இந்த 5 பேர்களில் ஒருவர் நிகழ்ச்சந்த், 2ஆம் நபர் கத்தேரியா, 3ஆம் நபர் சன்வர்லால், 4ஆம் நபர் மனுஷ்பாய் மற்றும் 5ஆம் நபர் குந்தாரியா. இந்த 5 பேரும் அதில் முதல் 2 நபர்கள், அதாவது நிகழ்ச்சந்தை பொறுத்தவரை அவருக்கு அமைச்சராக பதவி ஏற்கும் போதே அவர் மீது ஒரு வழக்கு இருந்தது. அன்று முதல் அவர் இந்த தலைமறைவாகவே இருந்து வருகிறார். அதே போல 2ஆம் நபரான கத்தேரியாவும் பல்வேறு வழக்குகளில் பல்வேறு தருணங்களில் சர்ச்சைக்குரிய கருத்தை பேசி பல முறை பாஜகவின் மூத்த தலைவர்களால் கண்டிக்கப்பட்டவர். மற்ற 3 நபர்களுமே அவர்களுடைய செயல்பாடு அத்தனை போதிய அளவில் இல்லை என பிரதமர் நரேந்திர மோடி கருதியால் இந்த 3 பேர்களும் நீக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் நிகழ்ச்சந்த் பஞ்சாயத்து ராஜின் இணை அமைச்சராக இருந்தார். அதே போல கத்தேரியா மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் இணை அமைச்சராக இருந்தார். சன்வர்லால் நீர்ப்பாசனத்துறையின் இணை அமைச்சராக இருந்தார். அதே போல குந்தாரியா விவசாயத்துறையின் இணை அமைச்சராக இருந்தார். இந்த 5 நபர்களும் அவர்களுடைய செயல்பாடு போதிய அளவில் இல்லாத காரணத்தினால் பிரதமர் நரேந்திர மோடி இந்த 5 நபர்களையும் விடுவித்துள்ளார். அவர்களுக்கு பதிலாக 19 நபர்கள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளனர்.